அறியக்கூடிய அங்கத்தை நமக்காக வழங்கியவர் இஷா அறக்கட்டளை நிறுவனரும் உலக புகழ்பெற்ற பேச்சாளருமான ஜோக்கி சத்குரு வாசுதேவ் அவர்கள். சரி, இப்பொழுது நம்மளுடைய அரங்கத்துல இரு சிறப்பு விருந்தினர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவரை பார்த்தீங்கன்னா, இவரை பார்க்கும் பொழுது எப்போதுமே நிறைய புதிய என்ன சொல்லுவாங்க, புதிய ஆர்டிஸ்ட்க்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இவரோட தலைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுக்குள்ள ஐயோ இன்னமும் ஒரு கதை அதுல இருக்கு அப்படின்னு தோணும். அந்த சிறுகதை தாக்கம் இருக்கு அவருடைய. அடுத்தது வந்து நம்ம அந்த நாடகம், ஒரு புதிய நாடகம் கொடுத்துருக்காங்க. அந்த நாடகத்தின் பெயர் கூட அவள் என்னை கேட்டாள். ஆஸ்ட்ரோ வானவிலிருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை இப்பொழுது வந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. ஆக வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து இந்த நாடகத்தை நீங்கள் பார்க்கலாம். சரி, பீடிகளாம் போட்டாச்சு, யாருப்பா அவங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நம்மளுடைய இயக்குனர் விஜயசிங்கம் அவர்களும் மற்றும் அந்த நாடகத்தில் நடித்த நடிகர் கார்த்திக்கும் நம்மளுடைய ஒளிபரப்பாறையில் இணைந்திருக்கின்றனர். இப்போது அவர்களை சந்திப்போம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். சரி, கதையின் தலைப்பு அவள் என்னை கேட்டாள். உண்மையிலே கேட்கும் பொழுது என்னதான் நடந்ததுன்னு கேட்க ஆசையா இருக்கு. கதையை சொல்லுவீங்களா? கொஞ்சம் அந்த நாடகத்தின் தலைப்பு, அதோடைய உள் கருத்து, அதோடைய இதை பற்றி கொஞ்சம். நிச்சயமா. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஆஸ்ட்ரோ வானவிலுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கடந்த ஆண்டு வந்து 2 வார தொடர் கொடுத்தாங்க. இந்த ஆண்டு 5 வார தொடர் கிடைச்சிருக்கு. இந்த தொடர் வந்து தொடர வேண்டும். ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ நிறைய கலைஞர்கள், தயாரிப்பாளர், இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் இன்னும் சிறப்பான முறையில் நம்ம படைப்புகளை கொடுக்க முடியும். அவள் என்னை கேட்டாள். இது வந்து ஒரு சினிமா இயக்குனரோட கதை. அவருக்கு நல்ல அன்பான மனைவி, பாசமான மகன். நீங்கள் முதல்ல சொன்னது போல இந்த இயக்குனர் நம்ம ஸ்ரீதர் பாரதி ராஜா மாதிரி அவர் படங்களை புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவார். அவரோட படத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்த ஒரு ஆர்வமுள்ள ஒரு நடிகை, அவர் படத்தில் நாம் எப்படியாவது நடிக்கணும், நடித்தா அவர் படம் தான் நடிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி, ஒரு பேஷன், ஒரு ஃபயர் தனக்குள்ளே இருக்குது. அதை எப்படியாவது நாம் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறார். அப்போ அவரோட அறிமுகம் கிடைக்குது. அவருடைய திறமையை பார்த்து அவருக்கு அந்த படத்தில் கதாநாயகியை உருவாக்குறார். அந்த அவர் மேலே இருக்கிற பிரியம், பாசம் அப்படியே வந்து அவளுக்கு ஏன் இவரையே நம்ம கணவராக அடையக்கூடாது அப்படின்ற ஒரு மனசு வந்துடுது. அதுக்கு அவள் நெருங்கி பழகிறார். இது இந்த கதையை இப்படியே பாட்டு நம்ம அந்த ஆசையோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரசிகர்களா யோசிப்பாங்க, அந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையா. ரசிகர்களே நீங்க தொடர்ந்து வெளியே வந்த நாடகத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சரி, அதற்கு முன்பதாக நடிகர் நம்மளுடைய ஒளிபரப்பாறையில் இருக்கின்றார். சரி, கார்த்திக் பேரு ரொம்ப அழகான பெயர். சரி, இந்த நாடகத்தில் நடித்த அனுபவம் நீங்க நாடகம் முதல் எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு வந்துச்சுன்னு சொல்றேன். சாரோட இயக்கத்துல வந்து இதுவரை நான் ஒரு 9 நாடகம் நடிச்சிருக்கேன். இது 9வது நாடகம் எனக்கு. இந்த நாடகத்துக்கு முன்னாடி நான் ஒரு தெலுங்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இவரோட இயக்கத்துல. அப்போ வந்து சார் சொன்னாரு, ஒரு 5 எபிசோட் எஸ்ட்ரோ போகிறது. ஏன்னா இது வரைக்கும் நான் எஸ்ட்ரோவில் வந்ததே இல்லை நான். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி நான் வந்து சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் இந்த ப்ராஜெக்ட். இந்த வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு பெரிய அனுபவம். நல்ல கதை அம்சம், நல்ல விறுவிறுப்பான காட்சி அமைப்பு வந்து இதில் இருக்கு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தவங்க வந்து செகண்ட் எபிசோட் ஏன்னா ஒவ்வொரு எபிசோடும் முடியும் போது ஒரு சஸ்பென்ஸோட முடியுது. ஸோ அதை கண்டிப்பாக வீட்டில் பார்த்துட்டு. நீங்க தான் அந்த இயக்குனரா? ஆமாம். சரி, உங்களுடைய மனைவி, உங்க மேல ஆசைப்பட்ட அந்த கதாநாயகி, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லுங்க. இதுல வந்து எனக்கு 2 கதாநாயகி, நிர்மலா மற்றும் கல்பனா நடிச்சிருக்காங்க. நிர்மலா எனக்கு வந்து மனைவியா இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 10 வயசு மகனா நடிச்சிருக்காரு. அவர் பேர் வினோத், நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் கல்பனா வந்து எனக்கு வந்து நான் இயக்குற அந்த படத்துல வந்து ஒரு கதாநாயகியா நான் அறிமுகப்படுத்துறேன். அது அவங்க வந்து எப்படி என் மேல காதல் விழுவுறாங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி விழுவுறேன், அப்போ வீட்டில் எப்படி பிரச்சனை வந்து அப்புறம் நான் பிரிஞ்சு போயிடுறேன். அப்புறம் வந்து எனக்கு மகனாக இருக்கிற நடிகர் வந்து எப்படி மென்டலி வந்து எப்படி அவர் பாதிக்கப்படுறாரு. அப்புறம் திரும்பி போகும்போது அது வந்து ஒரு பெரிய கலவரத்தில் வந்து கார்த்திக்
50% சொல்லலாம். ஓ, 50% வந்து நான் சொந்தமா என்னுடைய அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உங்கள மாதிரியே நடிங்க, என்ன கொண்டு வராதீங்கன்னு சொன்னீங்களா? நிச்சயமா, நிச்சயமா. அதாவது இந்த அவள் நீங்க கேட்டால் அந்த கதாபாத்திரம் அந்த இயக்குனர் கதாபாத்திரமா தான் நீங்க நடிக்கணும் அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது. நடிச்சவங்க அத்தனை பேருமே பிரமாதம்னு சொன்னா மிக பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஆக ஒரு நல்ல கதையை நல்ல நடிப்பை நம்ம நாட்டில் எடுத்த நாடகம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து நான் ஒரு மூவின்னு தான் சொல்லுவேன். ஒரு டெலிமூவி அந்த ஸ்டைலில் இந்த 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 அவள் என்னை கேட்டால் எடுத்திருக்கோம். நிச்சயமா எல்லாரையும் கவரும். அவசியம் பார்க்கணும். சார் இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். இவர் இயக்குனரா இருந்திருக்கீங்க, எத்தனையோ வருஷங்களாக மலேசியால இயக்குனரா இருந்திருக்கீங்க. இந்த நாடகம் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் சம்பந்தப்பட்ட ஒரு கதை வச்சிருக்கீங்க. ஒரு ரசிகர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது இவரோட கதையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். தப்பா நினைச்சுக்காதீங்க சார், இது வந்து எல்லாரும் சந்தேகம். தப்பே இல்லை. சினிமான்றது உலக அளவின இதில் வந்து ஒரு சந்தர்ப்பம் காதல் சந்தர்ப்பம் எல்லாமே நடக்கிற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த நாடகத்திலையும் வாய்ப்பு இருக்கு. பார்க்கும்போது நினைக்கிறேன் இப்போ விஜய் சிங் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குது. ஏன்னா ஒரு காட்சியில வந்து இயக்குனர் வந்து அந்த பொண்ணை அதிகமா விரும்பி அவர் கூட இருக்கும்போது நல்லா ஜாலியா இருப்பாரு. அப்போ டெலிஃபோன் வரும். அதாவது அந்த அந்த மணி வந்து சென்னைக்கு போயிருப்பாங்க ஒரு இலக்கிய மாநாட்டில் கலந்துக்கிறது. அப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எங்கே இருக்கீங்க? நான் இப்போ அவர் சொல்கிறார் டேரக்டர், நான் இப்போ வந்து எடிட்டிங் ரூம் இருக்கேன். அவரு நல்லா ஜாலியாக இருக்காரு. நான் சொல்கிற விஷயம் வந்து எடிட்டிங் ரூம் இருப்பார். அப்போ நான் எடிட் பண்ண கூட நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எடிட்டரோட வைஃப் இந்த நாடகத்தை இந்த அவரை என்னை கேட்டால் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க. இந்த டயலாகை பார்த்துட்டு அப்படியா இதுதான் இருக்குமா? இந்த மாதிரியான பொதுவாக சினிமாவில் ஒரு இயக்குநருக்கு ஏற்படுற நடக்கிற எல்லாரும் வாழ்க்கையும் நடக்கும். ஆனால் சினிமாவில் நடத்தோம்னா அது பூதத்தை நடிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நல்ல 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 சம்பவங்கள் நல்ல உணர்ச்சிகரமான காட்சிகள்லாம் இருக்குது. இந்த காலத்தில் நான் வந்துட்டு ஒரு சொன்ன மாதிரி ஒரு 12 வயசு பையன் அறிமுகப்பட்டிருக்கேன். வினோத் பாஸ்கர் ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்காரு. நிச்சயமா தேசியாவோட வருங்காலத்தில் அவர் ஒரு ஒரு நல்ல கதாநாயகன் வருவாங்க நம்பிக்கை. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அவரோட உறவினோட மகன். இந்த பையன் வந்துட்டு விஜய் அதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அவங்க ட்வின்ஸ் டான்ஸ் ஆடுனாங்கன்னா அப்படித்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதெல்லாம் வச்சு நிச்சயமாக அவரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அறிமுகப்படுத்திருக்கேன். எல்லாரும் பிரமிக்கிறாங்க. அவர் நடிச்சிருக்காரு. அவர் மட்டுமல்ல எல்லாரும் நல்ல கதை நல்ல வசனம் நல்ல இசை படம் முழுக்க வந்து நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். இசை வந்து நல்ல இசை பார்க்கறதுக்கு வருவாங்க. நல்லா இருக்கேன். இந்த மாதிரி எல்லா நாடகம் வரணும். மன்னிச்சுங்க, இந்த மாதிரி நாடகம் ஒரு இயக்குனரின் எதிர்பார்ப்பு நான் சொல்றேன். கண்டிப்பா அது தவறே கிடையாது. சரி கார்த்திக், நிறைய நாடகத்தில் நிறைய நாடகம் நடிச்சிருக்கீங்க. 9வது நாடகம். இந்த நாடகத்தில் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சீன் இருக்கிறதுனால ஒரு சீன் இருக்கும், இல்லை வந்து உங்க ஒரு நகைச்சுவையான சீன் கூட இருக்கலாம், மறக்க முடியாத ஒரு சீனா இருக்கும். என்ன சீன் சுருக்கமா சொல்லுங்க. கஷ்டப்பட்டு நடிச்சது தான் அந்த கிளைமேக்ஸ் சீனு. ஒரு நாள் ஃபுல்லா கயிறு கட்டி பின்னால் கயிறு கட்டி உடம்பெல்லாம் ரொம்ப வெறுத்து போய் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த ஷூட் எடுத்துட்டு அந்த கிளைமேக்ஸ் அது ஒரு சொல்லக்கூடாது. ஆனா அது ஒரு நாள் ஃபுல்லா அந்த நாக்காளியே அந்த அந்த கயிறுலாம் கட்டி ரொம்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. மனைவி வந்து கட்டி போட்டு சரி, சக நண்பர்கள் நிறைய பேர் உங்க கூட வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா? அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஆர்டிஸ்ட் சொல்றேன். இதுல வந்து அந்த புது எனக்கு கூட நடிச்ச அந்த கதை அவங்க புதுசா நான் நடிக்கிறேன். அவங்க கூட நான் முதல் தடவை நடிக்கிறேன். அவங்க நிறைய டிவியில் பார்த்துருக்கேன். ஸோ இதில் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எப்படி சமத்தில் அந்த ப்ரொஃபைல் எப்படி அடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. நிர்மலா வந்துட்டு சில துணை கதாபாத்திரம் தான் நடிச்சிருக்காங்க. இந்த 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 அவள் என்னை கேட்டால் தான் முழுமையான ஒரு கதாநாயகி நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக தான் நடிச்சிருக்காங்க. கல்பனா வந்து இப்போ நம்ம நாட்டில் ஒரு ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட். சாதாரண மேடை காலத்துலேருந்து வந்தவங்க. இந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு எந்த ஒரு திருப்பு முனையாக இருக்கும். பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. நல்ல பேர் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சார். உங்களுடைய நாடகம்
ரசிகரோட நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கான நேர்காணலை முடித்துக் கொள்வோம். ரொம்ப நன்றி. என்னோட பேசுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். ஆக ஒரு அற்புதமான ஒரு நேர்காணலை பார்த்தா நமக்கு ஒரு புதுவித அனுபவமா கூட அமைஞ்சது.